ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 303வது தலைப்பு. நவநீத கிருஷ்ணன் வடபத்திர சாயி. தொடர்ச்சி. திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்கிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பகவான் சாதாரண அதிதி மாதிரி வந்தால் அவனை வேறையாக வைத்து ராஜோபச்சாரம் பண்ணி கான்ஷியஸாகத்தானே புத்திபூர்வமாகத்தானே வெண்ணையை தருவோம். அப்படி புத்திபூர்வமாக நம்மை அவனிடம் சரணாகதி பண்ணிக்கொள்ள நமக்கு அப்போது புத்தி வருமோ வராதோ? சரணாகதி பண்ணுகிறேன் என்கிற போதே அப்படி சொல்கிற ஒரு நான் தனியாக வந்து விடுகிறதே. இதனால்தான் நமக்கு தெரியாமல் நாம் அன்கான்ஷியஸாக இருக்கிற போதே நம்மை எடுத்துக்கொண்டால்தான் உண்டு என்று திருடனாக வருகிறான். வெண்ணெய் பரபிரம்மம் மாதிரி சுத்த சத்துவ வெளுப்பாக இருப்பது. துளி உருக்கினால் அந்த வெளுப்பும் போய் ஸ்படிகம் மாதிரி கலர்லெஸ் ஆகிவிடுகிறது. வெண்ணெய் என்பதில் வெண் என்கிற அடையாளமும் போய் நெய் மாத்திரம் நிற்கிற நிலை. எந்த கலரிலும் அது சேராது. அதன் ருச்சியும் இப்படித்தான். மதுரம் மதுரம் என்று சொன்னாலும் வெண்ணெய் வாஸ்தவத்தில் தித்திப்பு இல்லை. சர்க்கரை தேன் மாதிரி இல்லை. ஷட்ரசம் என்கிற 6 சுவைகளில் அது எதுவும் இல்லை. அதன் கலர் ருச்சி எல்லாம் சாந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். சம்சார ஆட்டம் போக எதிர் திசையில் பலவிதமான சாதனைகளில் அழுகை, மயிர்கூச்சு, பாட்டு, நர்த்தனம் என்று ஒரே ஆட்டமாக ஆட்டி சிலுப்பிய பின் உண்டாகிற இந்த பரம சாந்தத்தை நாம் அடைகிற போது நம்மை நாம் அறியாமலே தனக்குள்ளேயே கொண்டு போய் வைத்துக் கொள்கிற பரமாத்மாதான் கிருஷ்ணன். வெண்ணெய் ஜலத்தில் இருந்து கொண்டே அதில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பால் ஜலத்தோடு அப்படியே கலந்துவிடும். அப்படி இல்லாமல் வெண்ணெய் தனியாக மிதக்கிறதே. அந்த மாதிரி நாம் லோகத்தில் இருந்து கொண்டே அதில் ஒட்டாமல் இருந்தால் நம்மை அவன் எடுத்து அப்படியே முழுங்கி தனக்குள் வைத்து கொண்டு விடுவான். ஆக நம் உள்ளம்தான் அவனுக்கு வேண்டிய வெண்ணெய். நவநீத சோர், சித்தச்சோர் என்று 2 விதமாயும் அவனையே சொல்வதால் என்ன ஏற்படுகிறது? நம் சித்தம்தான் அவன் அபகரிக்கக்கூடிய நவநீதமாக மாற வேண்டும் என்றே ஏற்படுகிறது. இப்படி ஒரே திருட்டு விளையாட்டு. பறக்க பறக்க ஒவ்வொரு இடைச்சி வீட்டுக்குள்ளும் ஓடி உரியிலே ஏறி தாழி உடைத்து நிர்தூளி பண்ணுகிற விளையாட்டு செய்கிறவனே சாது குழந்தையாக ஆலிலை மேலே படுத்து கொண்டிருக்கிறது. கோகுலத்திலா இப்படி ஆலிலை படுக்கை போட்டு வைத்திருந்தது? இல்லை. கிருஷ்ணனாக மதுராவிலே அவதாரம் பண்ணி நடத்தின கதையில் அவன் ஆலிலை படுக்கையில் படுத்து கொள்ளவில்லை. வேறே எப்போதோ மார்க்கண்டேயருக்கு தன் மாயாவிலாசத்தை காட்டுவதற்காக பிரளயத்தை காட்டினான். அந்த பிரளய வெள்ளத்திலே அதிலேதான் ஒரு ஆலிலை மேலே படுத்துக்கொண்டு குழந்தையாக தரிசனம் தந்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.